தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலரின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 5ஆம் பாகமாக திவ்ய வாசகன் யோவானின் கடைசி வெளிப்பாடு என்ற தலைப்பிலே இன்றைக்கு 7வதாக நிறைவாக கடைசி எச்சரிப்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் இந்த 7வதாக சொல்லி இதை நான் நிறைவு செய்ய போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைகொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாக வர்றேன்னு சொல்கிறார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை, வசனங்கள் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள். அதனால் இந்த வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த வெளிப்பாடுகள் தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா இனிமேல் நடக்கிறத முன்னாடியே சொல்கிறது தானே. இப்போ இந்த இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்குல்ல, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இன்னும் நடக்கும்ல. அப்போ இதுதானே தீர்க்க தரிசனம். இதை சொல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் குறி சொல்கிற மாதிரி அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், ஏப்ரல் மாதம் ஜெபம், மே மாதம் ஜெபம், ஜூன் மாதத்துக்குரிய ஜெபம், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சோசிக்காரன் கிறிஸ்டியானில் இல்லைன்னா நீ ஆரம்பிச்சிருக்க. இந்துக்காரனுக்கு தகுடு எடுக்கிறான் மந்திரவாதி, சோசிக்காரன் 4 நட்சத்திரம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி இங்கிட்டு ஒவ்வொரு நாளையும் குறிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு பெந்தைகோச நாள், அந்த நாள், இந்த நாள், வந்து புனித வெள்ளி, சாதாரண வெள்ளி, ஈஸ்டர் சண்டே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அநியாயமாக இருக்குது? நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காகப்பட்ட பிரயாசமெல்லாம் வீணாக போயிட்டேன்னு சொல்லி கலாத்தியர் 4:10 பவுல் வேதனையோடு சொல்கிறான். நாள் பார்க்குறவன் வேசிக்கு விபச்சாரனுக்கு பிறந்த பிள்ளைன்னு ஏசாயா 57 அதிகாரத்தில் ஆண்டவர் அன்னைக்கே வஞ்சிருக்காரு. நாள் பார்க்குறவங்க அக்னி கடலுக்கு போயிடுவாங்கன்னு இருக்கு. மந்திரவாதிக, சூனியக்காரங்க இதில் போட்டிருக்கு பாருங்கள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் 15ஆம் வசனம், நாய்களும் சூனியக்காரரும். இங்கே சூனியக்காரன்னா அதான் சூனியம் பார்க்குறது, 4 நட்சத்திரம் பார்க்குறது, அமாவாசை, பௌர்ணமி ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம். எவன்டா சொன்னால் உனக்கு 72 மணி நேரம் ஜெபம்? என்ன ஜெபம்னு சொல்கிறான்னா, 3 நாள் எஸ்தர் வந்து உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிடுச்சான், செத்தாலும் சாகுறேன்னு சொல்லிட்டாலும். எஸ்தரே ஒரு கிறிஸ்தவ பொம்பளை இல்லை தெரியுமா? அது ஏற்கனவே ஒரு பொண்டாட்டியோடு இருக்கிறவனுக்கு ஒப்பாட்டியாக 2வது கல்யாணமாக போகுது. இதான கிறிஸ்தவ பொம்பளை செய்கிறது? அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் எங்கேயாவது கர்த்தர்னு பேர் இருக்கா? தேவன் பேர் இருக்கா? ஆண்டவர்னு பேர் இருக்கா? ஜெபம்னு பேர் இருக்காடா? யூதர்களுக்கு உள்ள வரலாறை போய் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கிறிஸ்தவங்க சகல ஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவ ஆனவங்க தானே. அப்போஸ்தலர் 11:26 சீசர்களுக்கு, இயேசுவின் சீசர்களுக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. யூதர்கள் வந்து கிறிஸ்தவங்க கிடையாது. யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யோவான் 9 அதிகாரம் 27-28 அந்த ஒரு குருடனை திரும்ப திரும்ப கேட்குறாங்க யூதர்கள். அப்போ அந்த குருடன் சொல்கிறான், நீங்கள் திரும்ப கேட்குறீங்க, அவருக்கு சீடராக உங்களுக்கு மனது இருக்கான்னு இவன் கேட்கும்போது அவங்க வைகிறாங்க. யூதர்கள் வஞ்சி, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேன் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேன் சீசர்கள் இயேசுவின் சீசர்கள் அல்ல. இயேசுவின் சீசர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதனால தான் அவங்க இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, கொடூரமாக கொன்னாங்க. இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறல. ஒரு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவனும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 படிக்கலையா? நீயே ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் தானே தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெற்றார்னு 12 இருக்குது. அது நீ உனக்கு தெரியாதா? எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல என்று ரோமர் 2:28-29 பவுல் சொன்னானே, அது உனக்கு புரியல? கிறிஸ்து என்று சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்ததே
முதலாம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தானே, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தானே, அது உனக்கு தெரியல? கிறிஸ்தவங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தையும் அவர் கற்றுக்கொண்ட கொடுத்த உபதேசங்களையும் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறியா? கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட நிருபங்களை கையாளுறியா? கிறிஸ்தவங்களுக்காக சொல்லப்பட்ட ஜெபத்தை என்னைக்காவது செஞ்சுருக்கிறியா? அவங்க எப்படி உபவாசம் பண்ணணும்னு இயேசு சொல்லி கொடுத்தாரே, அதை நீ சொல்கிறியா? பதில் சொல்லுங்க. முட்டாப்பைங்க, சூனியக்காரங்களாக இருக்காங்க, விபச்சாரக்காரனாக இருக்காங்க, குலபாதகராக இருக்காங்க, விக்கிரகாரக்காரர் இருக்காங்க, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நாய்கள்னு 15 போட்டிருக்கு. இவங்கெல்லாம் புறம்பே தான் இருப்பாங்க. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளும், கக்குனது நாய் திங்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையான்னு சொல்லி பிலிப்பியரில் 3:2 இருக்குது. 2 பேர் 2:22 அந்த நாய்கள்னு பேர் சொல்கிறான். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீங்கன்னு சொல்லி இயேசுவும் சொன்னார் மலை பிரசங்கத்தில். இத்தனை நாய்கை சேர்ந்தது தான் இங்கே நாய்கள் இருக்குது. அதனால் இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, நாய்களுக்கு விலகிருங்க. இந்த பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதீங்க. இவங்க புறம்பே இருப்பாங்க, பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. அதனால் இவங்களோட நீயும் போனீங்கன்னா நீயும் அதே கதி தான். அதனால் தீர்க்க தரிசனம் என்பது வசனம்தான் தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் அவன் இஷ்டத்துக்கு சொல்கிறது தீர்க்க தரிசனம் ஆகாது. ரோமர் 12:6 மறந்துடாத. நம்மில் தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான்னு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு. விசுவாச பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக நீ சொல்லணும். அந்த விசுவாசத்தை இயேசு பிரமாணமாக தொடங்கியிருக்காரு. எபிரேயர் 12:1 அவரே விசுவாசம் தொடங்குறாரு, அவரே முடிக்கிறாரு. எபிரேயர் 11 பூர்வத்தாருக்குள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் இயேசு தொடங்கப்பட்டதில்லை. அது பழைய ஏற்பாட்டு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நல்ல சாட்சி பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு அதில் 19 அதில் 39 இருக்குது. யோவான் எபிரேயர் 11:39 மறந்துடாத. அவர்கள் நம்மையெல்லாமல் பூரணராகாதபடி தேவன் விசேஷத்தை நன்மையானது ஒன்றை முன்னதாகவே நமக்கு நியமித்தான்னு 40 முடியுது. எபிரேயர் 11:40 மறந்துடாத. நம்மை இல்லாமல் அவர் பூரணர்கள் அல்ல. யார்? பழைய ஏற்பாட்டுக்காரன். நம்மை இல்லாமல் பூரணர் ஆகாத அவங்கள பூரணராக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாக பின்பற்றும்படி அவனை இவங்களுக்கு நீ எப்படிடா சொல்லலாம்? அதான் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள். அதெல்லாம் தள்ளிரு, பாவத்தை தள்ளிரு. விசுவாச தொடக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடு. பழைய ஏற்பாடு நமக்கு நியமித்த ஓட்டம் இல்லை. அது பூர்வத்தாருக்கு பங்காக வகையாக செஞ்சது. இப்போ புதிய ஏற்பாட்டில் தான் நமக்கு நியமித்த ஓட்டம். இதில் பொறுமையாக நீ ஓடணும். இயேசு தொடங்கினார் விசுவாசம், அவரே முடிக்கிறார். அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதை தான் நீ தீர்க்கதரிசனம் சொல்லணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு தெரியக்கூடாது. இன்றைக்கே திருந்திரு, மனம் திரும்பிரு, உனக்கு நல்லது. இல்லாட்டினா பயங்கரமாக இருக்கும். உன் முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என் வாயால் சொல்லக்கூடாது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 2வது தடவை சொல்கிறார் கடைசி அதிகாரத்தில், இதோ சீக்கிரமாக வர்றேன். அவன் கிரிகளுக்கு தக்கபடி, அவன் கனிகளுக்கு தக்கபடி, செயலுக்கு தக்கபடி, எண்ணம் போல வாழ்வு, அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதுக்கு தக்க. அதனால் தயவுசெய்து மற்றவனை பார்க்காத. அந்த 11 போட்டிருக்கு இல்லையா, அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் செய், நீதியாக இருந்தால் இன்னும் நீதியை செய், இதோ சீக்கிரம் வர்றேன். மற்றவனோட ஒப்பிடாத. அவன் ஏன் தண்டனை வரல நினைக்கிற, அவனுக்கு ஏன் தண்டனை வரலைன்னா வேலை எதை ஒன்று முடித்தா தான் தண்டனை வரும். ஒரு வேலையை முடிச்சுட்டா சம்பளம் கிடைக்கும். அரைகுறையாக இருக்கும்போதே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் தானே. அவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையில மரணம் வராது. எல்லாம் முடித்து எல்லாம் நிறைவானா தான் அவனுக்கு தண்டனை. அதே மாதிரி நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்க உடனே பலன் வந்துடாது. இந்த நன்மையில் முடியணும், பூர்ணமாகணும்.
அதை முடிக்கணும். நீ முடிவு வரையும் நிலைச்சி நிற்கிறவன் தான் ரசிக்கப்பட முடியும். இதில் நீ நிறைவாகணும், அதில் அவன் நிறைவாகணும். கெட்டதில் அவன் நிறைவான மாதிரி நல்லதில் நீ நிறைவாகணும். அதுவும் நிறைவாகலை, இப்போ இதுவும் நிறைவாகலை, ஆகிட்டே இருக்குது. ஒரு வயலில் நல்ல மணியும் இருக்குது, பதரும் இருக்குது. ரெண்டுக்கும் தண்ணி ஊற்றுறோம், ரெண்டுக்கும் உரம் போடுறோம், ரெண்டையும் பாதுகாக்கிறோம், ரெண்டுமே அறுப்பாகுது. ஆனால் எல்லாமே களஞ்சியத்தில் சேராது. அக்னியில் பதரெல்லாம் போயிடும், மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அன்னைக்கு தான்ப்பா தெரியும், இன்றைக்கி தெரியாது. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அதான் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொன்னார். இம்மைக்காக இயேசு வந்திருந்தால் தான் ராஜாவாக இருப்பார். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சாத்தானுக்கு டீல் பேசும்போதே உலகத்தின் அதிபதியாக இருப்பார். ரட்சிப்பின் அதிபதியாகத்தான் அவர் ஆசைப்பட்டார் தவிர உலக அதிபதியாக ஆக நினைக்கல. உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருந்தான். யோவான் 14:30 உலகமும் அதை ஆசைச்சு ஒளிந்து போகுது. உலகம் அக்னிக்கு இரையாக வச்சுருக்கு, அதோடு அவனும் இரையாக போய் செத்துருவான். இப்போ சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் அக்னி கடலில் தள்ளப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மிருகமும் கள்ளத்திற்கு இருக்கிற இடத்தில் இந்த வலு சர்ப்பம் சாத்தானை ஆண்டவர் பிடிச்சி அவங்களோட தள்ளிடுவார். அங்கே இரவும் பகலும் சதா காலம் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. 3 பேர் அங்கே எரிவாங்க அக்னி கடலில். அவங்களோட சேர்ந்தவங்களும் போய் எரிவாங்க. அதான் எச்சரிப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி சுட்டி திரிஞ்சாங்களோ, இப்போ ஒரு ஜெயிலில் தண்டனைக்கு முன்னாடி குற்றவாளிகள் எப்படி சுதந்திரமாக திரியிறாங்க, அதுபோல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவன் சுதந்திரமாக தான் திரிவான். கேட்டதெல்லாம் கிடைக்கும், ரவுடிசம் பண்ணலாம், மிரட்டுவான், அங்கே எல்லாரையும் பெரிய அறிவாளி மாதிரி கெட்டிக்கார மாதிரி பேசுவான். ஜட்ஜ்மெண்ட்டில் நின்னா தாண்டா அவன் காரியம் தெரியும். அதுபோல் சீக்கிரமாக நியாயந்தீர்ப்பு வரப்போகுது. ஏதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறான்னு யாக்கோப்பு 5:7 இருக்குது. இனி காலம் செல்லாது. அதனால் கடைசி எச்சரிப்பை நீ கேட்டு இதோ சீக்கிரம் வர்றேன்னு 2வது சொன்னவர் 3வது சொல்லி முடிக்கிறார். மெய்யாகவே நான் சீக்கிரம் வர்றேன். 20ஆம் வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். மெய்யாகவே வருகிறேன்னு சொன்னார், இதோ சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு. இப்போ மெய்யாகவே நான் சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு எச்சரிப்பு 18-19 இந்த வசனத்தில் எதையும் கூட்டாத, எதையும் குறைக்காத, கூட்டி பேசாத, திருத்தி பேசாத, உன் கருத்துக்களை இதில் இடையில திணிக்காத, ஒரு கமா புள்ளி கூட மாற்றாத. பரிசுத்த ஆவியானவர் நல்ல அழகு தமிழில் சீகன் பால் கையா பயன்படுத்தி நல்ல தமிழில் கொடுத்துருக்காரு. நம்ம இந்த இந்தியாவிலேயே தமிழில் தான் முத மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதில் உள்ளது நமக்கு இந்த கொடுக்கப்பட்டதை வச்சு தான் நியாயந்திருப்பார் தவிர, நீ ஏன் இந்திய படிக்கலை, நீ ஏன் இங்கிலீஷ் நாலேஜ் உனக்கு இல்லைன்னு இன்றைக்குள்ள நாய்க்கு மாதிரி சொல்ல மாட்டார். நல்ல அழகு தமிழில் இருக்கும்போது தசு புசுன்னு இங்கிலீஷு, நீ தமிழில் சொன்னதையே தான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறான். சொல்லிட்டு நாயே இன்னும் என்ன இங்கிலீஷ் உனக்கு? ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தானே ஆங்கிலம். 26 எழுத்து. தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது தமிழ்னு சொல்கிறான். மூத்த குடிமகன் யார்? ஆதாம் தானே. அவன் பேசுனதே தமிழ் தான் ஆய்வில் சொல்கிறாங்க. நான் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழியை போல் எங்கும் காணேன்னு அப்பேற்பட்ட ஒரு பாரதியாரை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறார். இப்போ நானெல்லாம் தெலுங்கு தான் என் தாய்மொழி. ஆனால் ஏன் தமிழை உயர்த்தி காட்டுறேன், பிரியப்படுறேன், தமிழ் ரொம்ப சிறந்ததுன்னு ஏன் சொல்கிறேன்னா உண்மை. அது உண்மையை யார் சொன்னால் என்ன, எந்த மொழி சொன்னால் என்ன? ஆதியில் எல்லாம் ஒரே பாஷையாக தான் இருந்ததுன்றிருக்கு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் அது தமிழ் தான். தமிழ் உலகம் முழுவதும் ஆண்டிருக்கான். உலகம் முழுவதும் இந்த தமிழ் சங்கம் உலகத்திலேயே மதுரையில் இருப்பது சிறப்பானது. அதனால் தமிழை பைபிளை முக்கியப்படுத்துங்க. சீகன் பால் கையா எழுதுனதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம கையில் உள்ள பைபிளு
வந்து ஒரு பிராமணர் ஹென்றி பவர், அவர் பேர் டாக்டர் ஹென்றி பவர், ஒரு பிராமணர் ரட்சிக்கப்பட்டு இப்போ மொழிபெயர்த்து இப்போ நம்ம கையில் இருக்கிறது அதுதான். அவர் பிராமணராக இருப்பதுனால தான் ஜா, ஜெய, ஸ்ரீ, ஜலம் அந்த சமஸ்கிருத வேர்டுகளை இங்கே கொஞ்சம் நிறையா பூச்சிருக்காரு. அதனால் என்ன, பொருள் கரெக்டாக இருக்குது, இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு சிறந்ததாக இருக்குது. அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதை அதிகமாக படிங்க. இன்னும் சொல்லப்போனால் நிருபங்களை படிங்க, சுவிசேஷங்களை படிங்க. சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள் என்ன தெரியுமா? யோவான் 20 கடைசியில் போட்டிருக்கு, நீங்கள் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் முடிகிற இடத்துல இதனுடைய கருப்பொருள் இயேசுவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும், விசுவாசித்து அப்படி நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையணும். அவ்வளோதான் ஐயா, இதுக்கு தான் இது எழுதியிருக்கு, கருப்பொருள் அதுதான். அதே மாதிரி நிருபங்கள், ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் நிருபங்கள் இருக்குது. அது முடியும் போது வந்து நிருபங்கள்லேயும் 1 யோவான் 5 அதிகாரத்தில் 13லையும் இயேசு கிறிஸ்து தேவகுமார்னு விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கேன். அந்த நிருபங்கள் எழுதும்போது கூட இயேசுவை தேவகுமார்னு எழுதுகிற விசுவாசிக்கிற உங்களுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டு இதில் தான் முடியுது. யோவான் 3:18 இருக்குது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக இராதபடியால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதே ஆயிற்றுன்னு இருக்கு. அதனால் தண்டனை அடைவதும் தண்டனை அடையாததும் இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறதுக்கும் விசுவாசிக்காததுக்கும் உள்ள வேறுபாடு தான். அவன் நியாயந்தீர்ப்பு கொடுக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினாருன்னு அதில் 17 இருக்குது, யோவான் 3:17. அப்போ ஏன் ஒரு கூட்டம் வரமாட்டாங்கிறாங்கன்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்னு 19 போட்டிருக்கு. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான் இருக்கு. தேவன் அதுக்கு பொறுப்பு அல்ல, அவன் தண்டனைக்கு அவன்தான் காரணம், அவன்தான் பொறுப்பு. தேவன் அதுக்கு பொறுப்பே இல்லை. இவ்வளவு காலம் பொறுத்துட்டாரு, இவ்வளவு தண்டனையை குமாரன் கொடுத்துட்டாரு, எவ்வளவு ரத்தம் சிந்திட்டார், எவ்வளோ அவமானம் நிந்த, இதுக்கு மேலே அவர் செஞ்சிருந்தால் நல்லா இருக்கும்னு எவனும் சொல்ல முடியாத அளவில் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ தியாகங்கள் அடைஞ்சிட்டார். இதுக்கு மேலே அவர் ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. இது கிருபையின் காலம், இதை நிந்திக்காத, மனம் திரும்பு. நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் தயவு செய்து பாரு. என்னுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உனக்கு கண்கள் திறக்கும், பயன்படுத்திக்க. இனி காலம் செல்லாது. கடைசி எச்சரிப்பு, இந்த வசனத்தை கூட்டாத, குறைக்காத, மாற்றி பேசாத, ஒரு சொந்த கருத்தை அதில் புகுத்தாத. 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த புரோட்டஸ்டாண்டு அமைப்புகளிலிருந்து பிரிஞ்சின பெந்தேகோஸ் அமைப்பும் சிஎஸ்ஐயும் லுத்தரன் சபைகளையும் செவன்த் டே சபைகளையும் பெந்தேகோஸு அந்த பெந்தேகோஸில் இப்போ இந்த இதில் நீ லாக் ஆகிடாத. 1ஆம் நூற்றாண்டுக்கு வா. அந்த எந்த ஸ்தாபனம் கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது. இயேசுவே தலைவர், தலைமையிடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் தான் அஸ்திபாரம், அவங்க தான் வழிகாட்டிகள். அந்த இடத்துக்கு வந்துரு. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சவன் தான். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ அது அந்த இடத்துக்கு நீங்களும் வாங்கன்னு உங்கள் மேலே உள்ள பாசத்தில் நான் கூவுறேன், கத்துறேன், கதறேன். தயவுசெய்து என்னைய தப்பாக நினச்சிடாதீங்க. கொஞ்சம் கோபத்தில் எமோஷனில் உங்களை நேசிக்கிறதுனால கொஞ்சம் கடிந்து பேச வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்துடுங்க. 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க. இயேசுவை தலைவராக்குங்க. மனுஷ தலைவர்களாக விட்டுருங்க. அவனால் நியமிக்கப்பட்ட மனுஷனால் நியமிக்கப்பட்ட ஸ்தாபனங்களை விடுங்க, கொள்கைகளை விடுங்க, பைபிள் காலேஜை விடுங்க, இவங்க ஆலோசனைகளை விடுங்க, இவங்க புஸ்தகங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, இவங்க கருத்துக்கள்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த தலைவர்கள் எல்லாம் விட்டுருங்க. இயேசுவை பாருங்க, அவர் தலைவர், தலைமையிடம் பரலோகம், அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரம், மூலக்கல் இயேசு. அவர் மேலே சபையை கட்டுங்க, விசுவாசத்தை கட்டுங்க. இனிமேல் இப்போ ஒரு நல்ல கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
தயவுசெய்து என்னை வச்சு ஒரு கூட்டம் போடுங்க, ஒரு மாநாடு போடுங்க, எல்லாருக்கும் பரப்புங்க, இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச எளிய ஊழியக்காரன், என் நிருபங்களை, என்னுடைய புஸ்தகங்களை படிங்க, என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். இந்த எளிய ஊழியக்காரனுக்கு இந்த ரகசியம் வெளியாகிருக்கு. கடைசி கால பவுலா என்னை நினச்சிக்கோங்க. கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பாராக, நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி, வணக்கம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி.